தம்பி அது போகட்டும். இது அம்சராஜே. ஆமா. இது அமர்மன் சபை. லட்சுமி ராசி பரிந்த சபை. இது மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆமாங்க. அவர பாதத்துக்கும் நம்ம கம்பெனி வாஜா. ரெண்டு வாஜா இருக்கும். நம்ம கம்பெனி அனைவருக்கும் இந்த திருவர் அனைவரும் வணக்கம். வணக்கம். ஏய் நான் ஆளு ஊத்து வாச்சா. ஒரு விளக்கம் விவரமா சொல்ல வேண்டும். விளக்கம். தயா பரவாயில்ல நல்லா பரவாயில்ல ஆளு கேரளா குட்டி நாய் மேய்க்கிறாரு. ஒதுக்கு லோன் போடணும். கேரளா குட்டி நாய்னா நானே சொல்லி காமிக்கலாம். போது நாய் குட்டி நாய் கட்டிச்சுல சொல்லி காமிக்கலாம். சரி போட்டோம் தம்பி. தெரியுமா? குடும்பத்துல நீ ஒரு ஆளா? ரெண்டு பேர். யாரு? எங்க அக்கா மாணிக்கவல்லி. உங்க அக்கா மாணிக்கவல்லியா? மாணிக்கவல்லி தம்பி தானா நீ? அப்படி போட அங்கதான் உங்க அக்கா கிட்ட தான் நான் வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யறேன்? அரசாங்கத்துல. தம்பி அக்கா திருமணம் செய்து கொடுத்து. ஆமா அது எந்த நாட்டு அரசர்களுக்கு? எந்த நாட்டு தம்பி? காட்சி பாபுரி ஆண்டு வரக்கூடிய எங்க அக்கா மாணிக்க வந்து திருமணம் செய்து கொடுத்து. அப்படி போடியா நல்லா பெரிய இடத்துல தான் கொடுத்துக்கிறாங்க. பரவாயில்லம்மா. அதான் காசி மண்ண பொண்டாட்டி மாணிக்கவல்லி தம்பி அக்காவா? தம்பி அப்படி எங்க அக்கா திருமணம் செய்து கொடுத்து எங்க அக்காவுக்கு 3 பெண்கள். அப்புறம் பிடிங்க 3 பொண்ணு. பெரிய பொண்ணு பேரு அம்பா. நடு பொண்ணு பேரு அம்பிகை. மூணாவது பெண்ணு பேரு அம்பாளிகை. 3 பொண்ணுங்க. அக்கா வீட்டு பொண்ணு 3 பொண்ணு பேருனா அம்பை அம்பிகை அம்பாளிகை. எங்க அக்கா இருக்காங்க பார். யாரு? மாணிக்கவல்லி திருமணம் செய்து முதல்ல அம்பா என்ற பெண்ணு பிறந்தாள். அம்பாள் என்ற பெண்ணு பிறந்தது. ஆமா தம்பி. அம்பா பெண்ணு பிறந்துட்டாலே அப்படியே காதல் செய்தி வந்த உடனே ஆமா என்ன செய்து தாய் மாமனாச்சே நாட்டு மக்களா கூட்டி கொண்டு தம்பி அந்த அம்மாவுக்கு சாந்தசில கட்டின பட்டம் நான் இந்த தம்பி. அறுபடி கட்டி சாந்தசிலம் கட்டினேன். ஆமா சாந்தசில பொட்டு வச்சேன். ஆமா அது பொட்டு வச்சோடுங்க அன்னைக்கே நியமித்தார்கள். இந்த அம்மாவுக்கு இந்த சாலு உண்டால் மாப்பிளை. நீ அறுபடி கட்டி என்னைக்கு நீ சாந்தசிலைத்தியோ அன்னைக்கே ஊர் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. கட்டடா அம்மா இந்த சாலு மன்னனுக்கு தான் கொடுக்கணும். ஆமா தம்பி
அப்ப நியமித்தார்கள். எங்க அக்கா வந்து சொன்னாங்க, ஏ தம்பி, பெரிய பொண்ணுக்கு நீதான் மாப்பிளை. உன்னை தவிர அந்த ஜோடி பொறுத்தோ, அந்த உயரம் பொறுத்தோ, அந்த நிறம் பொறுத்தோ, அவ ஒண்ணு விட்டா வேற மாப்பிளை கிடையாது. ஆமா. ஏன்னா அந்த அம்மா ஆல்ரெடி நீ நிருபம் வந்திருக்கா. ஆமாங்க. சங்கது வந்திருப்பா பாரு. காசிமாபுரி வந்துருக்குது. ஓய், நிருபம்டா. காசிமன்னன் எழுதிய நிருபம். காசிமாபுரி பட்டிலிருந்து வந்திருக்க நிருபம். காசிமன்னன் எழுதிய நிருபம் என்னவென்றால், அது அம்பா அம்பிகை அம்பாளிகை மூன்று பெண்ணுக்கும் இச்சாசுயவரம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏண்டா இந்த லெட்டர் இந்த செய்தி கண்ட மன்னர்கள் அனைவரும் ஒருமிக்க காசி பட்டணம் ஏண்டா மனு, என் அக்காக்காரி என்ன அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, ஏண்டா முறை மாப்ப நான் இருக்கேன், தாய் மாமன் இருக்க, நான் இருக்கேன். ஏற்படுத்தலாமா? இங்க பேசக்கூடாது. இனிமே காசிமாபுரி பட்டணம் போய் அங்கதான் பேசுறோம். உங்க அக்காக்காரி இன்னைக்கு தீர்த்து காட்டணும். ஆமா, நீ விடுறதே கிடையாது. ஆமா, அதனால எங்க போகண்டா? காசிமாபுரி மலையாள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய குஞ்ச போஜன பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மலையாள குந்தி வேத மகாராஜன் தர்பார். ஐயா வணக்கம் வணக்கம். நாங்க வைக்கலாம் நாங்க உனக்கு வச்சோம். டீ கிளாஸ் மாட்டி வந்துக்கிறான். எம்மா பூண்டு புறா வந்துருக்கு பர்றா. யாரு விளக்க புரியுதா? ஒண்ணு விளக்க புரியுதா? இந்த மலையாள தேச ஆண்டா இருக்கக்கூடிய நான் தான் குஞ்சு பெருத்த மகாராஜன். குஞ்சு போஜன மகாராஜன். ஆமா, அப்படி இருந்தாலும் என் நாட்டுல ஏன் மலையாள தேசத்தில் 1000 ஏரோப்ளான் தண்ணியில போகுது. அடே அப்பா, 1000 ஏரோப்ளான் தண்ணியில போகிறது. 1000 கப்பல் ஆகாயத்துல போகுது. 1000 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. 150 ட்ரெயின் தார் ரோட்ல போகுது. 150 ட்ரெயின் தார் ரோட்ல போகிறது. 250 பஸ் தண்டவாளத்துல போகுது. 250 பஸ் தண்டவாளத்துல போகிறது. அப்படியேப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டான் குஞ்சு பெருத்த குஞ்சு போஜன மகாராஜன். நாட்டுல தானே மேல போகும். என் நாட்டுல தண்ணியில போகணும் படு கப்பல் மேல போதா தண்ணியில போதும். அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள்? அட அந்த புண்டத்துக்கு அப்படியே மாயில சாப்பாட்டுக்கு அப்படி இல்ல என்ன தகர நிருபம் எங்கடா வந்துக்குது? எங்கிட்ட வருதுங்க? ஓ காசிபுரி காசிமாபுரி பட்டணத்தை ஆண்டாசி மன்னன் காசி மன்னனுக்கும் மாணிக்கவல்லிக்கு பிறந்த 3 பெண்கள் அம்பா, அம்பிகை, அம்பிளிகை. இந்த 3 பெண்களுக்கும் சுச்சா சோய் வருமா? படி தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கமெட்டு எத்தனை படிச்சு தெரியுமா? கமெட்டு 3வது. தப்பா படிக்கிறா. அப்படி இருந்தாலும் ஐயோ ஐயோ நீ சிரிச்சா ஐயோ இந்த 3 பெண்களுக்கு சுயவரம் ஏற்படுத்தி அந்த சபையில உக்காந்தா எவன் வருவான்? மூஞ்சி கையாதவன், பல்லு விளக்கு தெரியாதவன், சூத்து கை தெரியாதவன் அவந்து உக்காந்து இருப்பான். அந்த இடத்துல அப்பேற்பட்ட சபையில போய் நான் உக்காரணும். நம்மளுடைய அழகு என்ன, உன்னுடைய அழகு என்ன, உன்னுடைய மரியாதை என்ன, உன்னுடைய டெபாசிட் என்ன? ஆமா, டெபாசிட் என்ன, அழகு என்ன? என்னோட தோடு ஒண்ணு 20 பவுன் தருது. தோடு 20 பவுன். இப்ப எங்க போனோம்? காசி மாடு மேலால பூண்டை கட்டி வந்துறியா? ஐயா, பூண்டு விலை அதிகமாயி போச்சு. பூண்டு செடி காலி பண்றாங்க.
அதனால பூண்டிய தலையிலே வளர்த்தான். ஏன் 1 ரூபாய் கை வைக்க முடியுமா? முடியாது, கை வைக்க நானே புடிங்க நானே வித்துருவ பூண்டிய. அதனால இப்ப எங்க வா போறோம்? அதானே இப்ப எம்மா வேகத்துல போற போர். அட காசிமாபுரி தன்னை தேடி அதுக்குள்ளே வந்தாச்சா? ஏய் ஏரோப்ளேன்ல போனா 3 மணி நேரம் ஆகும். ட்ரெயின்ல போனா 2 நாள் ஆகும். ஆனா என் வண்டியில போனா ஒரே நொடியில போலாம். ஒரே நொடி. ஆமா அப்படியே தாண்டா. ஆமா அதான் வண்டி. தாண்டு வண்டி. எவன் வரான் பா. எங்க போனா அடி என்ன பூல அடிக்காத தொப்புல எங்க போற? தெரியாத போற என்ன எங்க போறீங்க? எப்படி தெரியுது? விட்டு ஆட்டுவா எங்க? டேய் நீ யாரா? உன் பேர் என்னடா? என் பேர் தான் சாலு மன்னன். எந்த நாடு? சுடுகாடா? சுடுகாடா? கொந்தலா தேசம். ஓ கொந்தலா தேசம். நீதானா அவன்? நீதானா அவனா? அம்மா இலகாரமா நினைக்கிறீங்க? ஏய் அந்த நாட்டுக்கு பேர சொன்னியா? ஆமா. நீ யாரு? ஏத்து ஒயின்சாப்ல கீழ வந்து நான் மலையாள தேசம் இருக்கக்கூடிய குஞ்சு பெருத்த போஜன். குஞ்சு பெருத்த மகாராஜன். ஆமா. எங்கடா போற? என் அக்கா பொண்ணுக்கு சுயவரம். உன் அக்கா பொண்ணு பேர் என்ன? அம்பிகை அம்பாலிகை. அம்பிகை அம்பாலிகை. ஓ இந்த 3 பெண்களுக்கு இச்சா சுச்சாப்பு சொன்னாங்க. அதான் நான் தான் மொர மாப்பிள. நீதான் நொர மாப்பிளையா? மொர மாப்பிள தாய் மாமா. நீ எதுக்கு போறாங்க? நான் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன். நீ? ஆமா. அட உன் முகத்துக்கு அது பாக்குதா? என் முகத்துக்கு என்ன மாலை போடுமா? உன் அழுவு பாடுறா. உன் முகத்தையும் பாரு என் முகத்தையும் பாரு. யாருக்கு மாலை போடுறீங்க? முகத்துல கலர் இருக்குது. உன் முகத்தை கலர் இருக்குது. ஏண்டா குடிகார கொண்டாடும்? ஏண்டா மெண்டலு மலையாளம்? மெண்டல் வந்தாலும் என்ன வேலை செய்யணும் அவளுக்கு தெரியும். அதனால இப்ப எங்க 2 பேரும் போலாமா? அடே கொண்டாலும் மலையாளம் நமக்கு அதான் பெயர். அதான் இப்ப 2 பேரும் போறோம். 2 பேருமே 3 பொண்ணு கட்டிக்கிறோம். 2 பேர் 3 பொண்ணு கட்டி ஜாலியா இருக்கு கண்டிப்பா. எப்படா 3 பொண்ணு கட்டி எப்படா குடும்பம்? நாங்க பண்றோம். உனக்கு தேவலாத்து போலாமா? அதான் சத்தம் தனக்கு தனனா கொண்டாலும் சத்தம் தனக்கு தனனா. வந்துட்டோம். நீ சபையில நீ ஒரு பக்கமா அமர், நான் ஒரு பக்கமா அமர். எவன் வர நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் இது அஸ்ராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பேரரசன் பீத்மா சாரி தர்ப்போ. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தம்பி அதை பார்த்தா பரம்பரை 32 தலைமுறை அந்த வம்ச வழி சந்தன மகாராஜருக்கு சந்தன மகாராஜருக்கு அப்படி பிறந்து மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசை விஸ்வத்தை துறந்து எங்க அப்பாவுக்கு நான் கல்யாணம் செய்து வச்சேன். என்ன உலகத்துல ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, நீ ஒரு புள்ள போய் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. எப்படி என் தந்தை அது இருக்கக்கூடிய சிறிய தாயா பரிமளகேந்தி ஆசைப்பட்டார். அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றி என் தந்தை சந்திரமங்கல் மன்னனுக்கும் அந்த பரிமளகேந்திக்கும் 2 ஆண் வீரர்கள், ஒன்று சித்தாங்க, இரண்டாவது விசித்திரவீரியன். ஆகாய கந்திரனா. அந்த சித்தாங்க மாண்டி விட்டான். என் தம்பி விசித்திரம் இருக்கா கூட்டோட சீக்கிரம் அந்த விசித்திரம் தற்போ
இருப்பாய். அதை பத்தி அப்படி விளக்கம். விளக்கம் விபரமா சொல்ல வேண்டும். விசித்திர வீரன், விசித்திர வீரன். விசித்திர வீரன். சந்திரபாபு ராஜனுக்கும் ராஜனுக்கும் பரிமள கேதிக்கும் இரண்டு பேர் பிறந்தோம். எங்க அண்ணன் சித்திரகதன் ஒரு விசித்திர வீரன். எங்க அண்ணன் ஆகாய எதிரால் மாண்டு விட்டார். எங்க அண்ணன் பீஸ்மா தெரிக்கும் தம்பி வந்து கிடந்தா. ஐயா மறுபடி கட்டளை. ஆகட்டும். அண்ணா வந்தனும் தம்பி பாட்டுக்கு விசித்திர வீரனை போடுவாங்க. தம்பி அட தம்பி வாங்கி தம்பி என் பாட்டு பண்ணா நீ சுகமாக வாழ முடியாது. ஐத்த ஜெயலண்ணா ஐத்த ஜெயலண்ணா ராஜ முழுமகள் அமர்ந்து குடிமக்களுடைய குடிமான நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படியா இருக்கும்? தம்பி அதோ பாருங்க நம்முடைய ராஜ வீதி வழியா ராஜாக்கு சாரியா அதோ போயிட்டு இருக்கா. அவன் எங்க போறான் அதை கேட்டு வாடா. எங்கடா பாருங்க? ஏன்டா ஓனானுக்கு போறோம் ஓனானு யார் ஓனால போகுது? எங்கடா இங்க வந்த நீங்க எங்க பாருங்க? எங்க பாருங்க கேக்குறியா ஆமா. ஏன் அக்கா பொண்ணுக்கு செய்ய வரோம் யார் இவங்க அக்கா பொண்ணு? காசிமாபுரி பற்றி தாண்டி இருக்கக்கூடிய காசி மன்னனுக்கும் மாணிக்கவேலுக்கு பிறந்த 3 பெண்கள் ஆமா. அம்பை அம்பிகை இந்த 3 பேருக்கும் சுச்சா செய்ய வரோமா? காட்சி மன்னனுக்கு பிறந்த அம்பா அம்பிகை அம்பாளி என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கும் சரி வித்தியாசம் வேணுமா? ஆமா அச்சிராபுரம் ஆமா அவனி முதல் 55 தேசராஜாக்களுக்கு ஆமா தலைநகரம் தலைநகரம் ஆமா இஸ்லாமில் அவன் என்ன காரியம் இருக்கா படையோடு படை ஐயா சொல்லு ஐயா வணக்கம் ஐயா எனக்கே நிருபம் அனுப்பவில்லை. ஐயா நீங்களும் சின்ன வயசுல பீட்மன் தடுத்து விட்டீங்க. சரி மண்ணாசை பொன்னாசை 3 ஆசை வெறுத்தவர். சரி அதனால் உங்களுக்கு நிருபம் அனுப்பவில்லை ஐயா. என் தம்பி இருக்கா எங்களுக்கு தெரியாதுங்க. அவனுக்கு திருமணம் ஏற்பாடு. சரிங்க தம்பி அம்மாக்கு என் மகன் அனுப்புவார். அமர்ந்து ஆனால் பின்புறம் சென்று சரி மோகன மந்திரம் உச்சரித்திருப்பேன் 3 பதிவுகளுக்கு மாலை போடுவாங்க. அமருக்கு வந்தார் வந்தார் அண்ணா என்ன அழைத்தார் ஒரு பக்கம் நேரம் எழுதிச்சு. இப்பேற்பட்ட சபையில சாப்பாட்டுல இலையடிக்க வந்தவன் சாப்பாடு சாப்பிட்டு ஏமாத்திட்டு போறவன் வார்த்தை மூஞ்சினாச்சு கலருக்கு தான் வர. உன் மூஞ்சில கலக்குதா அத்த யாருக்கும் ஏன் மூஞ்சில கலியா என்பதில்லை. உன் மூஞ்சில கலைந்தா 4 கூலியால வச்சு அப்படியே கலக்கிட்டாலும் வெட்டு காளையா காளை 4 பொண்ணால விட்டு வெட்டிடுறா காளையா. சத்தம் கேக்குது. எவனோ ஒருத்தர் சபையில குளத்தோட என்ன உன் மேல ஒரு சென்று வாசனை
சுனானா பண்ணணும். அழிய பூசாரி இன்னும் எப்படியாப்பட்ட வித்தியாசம் ராஜாக்களா வருவாங்க. அவங்க முன்னாடி நான் வெறியும் சோப்பு போட்டு போறோம். ஆளா நானு வெளிநாடு போய் 3 மாசமா தங்கி அது வேற சுனனா பண்ண செண்டு வாங்கி அப்படி தாய் அங்க பேசக்கூடாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. எவனா சுயவரத்துல பேசினானா என் மகனை சும்மா உள்ள பூந்து என் மகனை ஒரு அடி நெத்தில அப்படியே கிரி வச்ச கூடிய தம்பி சர்ரா சந்தன் யாரா கூறுகிட்ட குண்ணிறான். தம்பி ஏண்டா என்ன தம்பி ஏண்டா அந்த 3 பொண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளை யாரு? நீதான் தாய் மாமா. ஆமா நான் இருக்கேன். இந்த நான் விசுவாசம் வரோம். டேய் தம்பி நீ அதனால கோவப்படாத. இந்த சுயவரத்துல அவனி 55 தேச ராஜாங்க வந்து அமருவாங்க. இவங்க எல்லாரும் பார்க்க ஒரு கல்யாணம் நடக்கணும். அப்படியா? ஆமா இவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அதனாலதான் சுயவரம். அதனால சுயவரமா? நீ கவலைப்படாத. என் பொண்ணு போல உனக்கு தான் மாலை போடுவாள். நீ யாரு? நான் எப்பேற்பட்ட அழகு உள்ள வண்டியிலே என்ன போல அழகுபடுத்த யாரும் இல்ல. இந்த மலையாள சாண்டர் கூட குஞ்சு பெற்ற குஞ்சு போகுதுல பகவான் ஒண்ணு வந்தாலும் இப்பேற்பட்ட சபையில் உனக்கு காரியம் பண்ற சொன்னானே. இந்த சுயவரத்துக்கே உரிமையான வந்தா கீச்சு போன கிளிவரா ஒடுங்கிறாங்க ஓடுறாங்க ஓடா ஓடா என் மகனை ஊசிவா அடிய மாணிக்கவல்லி ஐயா இப்பேற்பட்ட சபையில என்ன உட்கார வச்சு அவமானப்படுத்துறதுக்கு அந்த இச்சா சொல்லுவா. உன்னை அவமானப்படுத்தலைங்க அமருங்க. அவமானப்படுத்தலையா? ஆமாங்க. இந்த சபையில ஒருத்த மூஞ்சாச்சு ஆணவம் கடிக்க போகுது. யாரு மூஞ்ச அழவில்ல என் முகத்தப்பா. ஐயோ அழகு அப்பேற்பட்ட 22 அழகு படித்த குச்சி பெத்தவளே குந்தி போய் மகாராஜன். ஆனா மாணிக்கவல்லி சொல்லுங்க. இப்பேற்பட்ட சபையில நான் நரமானா வேற பொண்ணை பார்த்துக் கொள்ளுவேன். நரமானா வேற பொண்ணை பார்த்துக் கொள்ளுவேன். வேற பொண்ணை பார்த்து போயிடுவேன். ஐயா 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 வாங்க வாங்க. என்ன பொறுக்க வைக்காத. என் நாட்டுல ஊறப்பட்ட வேலை இருக்குது. ஐயா மகாராஜா என் நாட்டுல கள்ளச்சாரார காசரை கால பிடிக்கிறோம் ஐயா. காலை மட்டும் முடி. நீங்க போயிட்டீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளையே இல்ல. அப்புறம் அந்த ஒரு காரணத்தால தான் உட்காந்து இருக்கிறேன். நீங்க இங்கே கருவாந்திரம் பண்ணுங்க. சீக்கிரம் உட்காருங்க. பொண்ணு கூட்டுங்க. தேசத்து ராஜாக்கள் வந்து விட்டார்களா? இருப சென்ற உடனே அவனே 55 தேச ராஜாக்கள் வந்து சபையில ஒருங்கிணைந்து அமர்ந்து விட்டார்கள். அப்படி அமர்ந்திருந்தால் நான் ஒவ்வொரு அரசரா கேட்டுக்கொண்டே வருவேன். எனக்கு விவரமாக சொல்றேன். கண்டிப்பா சொல்றேம்மா. அம்மா சொல்லுமா. இதோ மணிமணி தாய் திட்டம் பண்ண வருகிறாரோ என் அண்ணையா
பொந்தாள தேசமானம் எந்த தம்பி சால்வ மண்ணு எந்த தம்பி சால்வ மண்ணு எம்மா பொந்தல தேண்ட இருக்கக்கூடிய என் தம்பி உனக்கு சாணம் செல்லிட்ட மாமன் தாய் மாமன் இவர்தான் சால்வ மன்னன். இவர்தான் எனக்கு சாணம் சொல்லிட்டாரா? ஆமாம்மா. ஐயா மகாராஜா சபைக்கு வந்து அடியாரு கூட கூப்பிடுவாங்களா? சுயவரத்துல என்ன உட்கார வச்சு அவமானப்படுத்துற காரணமா தான் இருக்குது. அவமானப்படுத்தலைங்க ஐயா. உன் பொண்ணு கண்ணி கழிஞ்சவளா கல்யாணம் ஆனவளா கல்யாணம் ஆனவளா அத்தனைக்கு எத்தனைக்கு திட்டமாய் இருப்பாளா கண்ணி கழிஞ்சவளா கல்யாணம் ஆனவளா அத்தனைக்கு எத்தனைக்கு திட்டமாய் இருப்பாளா திட்டமாக இருப்பாளா. என்ன சொல்றீங்க? உன் மகள் 3 பெண் அம்பா அம்பிகை அம்பிகை அம்பாலிகை அம்பாலிகை மகனை உறுதியா சொல்லிடுவேன். கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க மயிர்புடுங்க வந்துங்க. உனக்கு எதுக்கு வர வச்சா? சபையில வண்டி ஓட்ட வந்தவங்களாம் நடிக்கலாம். கேசி வேட ஓட்டுறீங்க என்ன பண்றது? ஐயா என் பொண்ணு கல்யாணம் ஆகல, அதனால உட்காருங்க. அவர் தவிர மற்ற கரிசில் இருக்கின்ற அத்தினாபுரிய விஜயத்திர வீரியனாச்சே இளவரசன் பிச்சத்திர வீரியன். அப்படியா? ஆமாம்மா. அம்மா அம்மா எம்மா இவரா இருவரி சாபரி ஆண்டாரு கூடிய இவர் தான் சர்ரா சந்தன். ஒண்ணுமே இல்ல காட்டுறாரு இவரு. அதர்கர வீரேந்திர சார் அவ்வளவு சிசுபாலன். சிசுபாலன். ஆமா அது ஒரு மணிமாலன். மணிமாலன். மணிமாலன் ஒண்ணு பயப்படுதா? அம்மா எம்மா அம்மா எம்மா மண்டி குரங்கை போல குஞ்சு இந்த மறையங்காரம்மா சுயவரமே கலாட்டா வருகுதா? ஐயோ ஐயோ கல்யாணத்துல குரங்கு கூட வந்துக்குதுமா? ஆமா எம்மா தேசத்து ராஜாக்கள் தானே வருவாங்க. ஆமாம்மா சுயவரத்துக்கு குரங்கு கூடமா வரும்? அடியே மாணிக்கவல்லி ஐயா
என் கோவத்தை நீ கொழ கொழ கொழன்னு ஆக்குற. ஐயா நீ கோய போடாதீங்க கோவப்படாதீங்க ஐயா, மணிக்கவல்லி. ஐயா உன் மகள் அம்பா அம்பாள் அவ என்ன நினைப்பாளோ, அம்பிகை எது நினைப்பாளோ, என்ன நினைப்பாளோ, அம்பிகை எது நினைப்பாளோ, என்ன நினைப்பாளோ, அம்பிகை எது நினைப்பாளோ, என்ன நினைப்பாளோ, அம்பிகை எது நினைப்பாளோ. அடி மாமா மாமா என்று மனக்குடி ஐயோ என்ன பாட்டு பாருங்க மாமா மாமா மனம் குன்னி அழுவாளும் கைய உலக மாதிரி ஏய் ஏண்டா ஏண்டா பேரு சொல்ற அது எப்படி தெரியுமாடி? மாமா மாமா என்று மனம் குன்னி அழுவாளோ, ஏமா நீட்டா வெளியே வரைக்கும் போகுது. அதுதான் மாமா மாமா மனம் கூதி அழுவாளோ. மனம் குன்னி வேலை பாடுறா மனம் குண்டி அழுவாளும் மனம் குண்டி ஒன்னு பெருமையா நினைச்சிருவேன் என் பொண்ணு அவன் என் பொண்ணு வருவா அம்மா சபையில சொல்லினேன், இந்த மலையாள சாண்டர் கூட குஞ்சு பெற்ற மகாராஜனுக்கு இந்த மகாராஜாக்கு மாலை போட்டவுடனே நம்ம நாட்டு மலையாள தேசத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பாட்டு கச்சேரி, தெருகுத்து, பரதநாட்டியம், பன்னி அறக்கணும், கோய் வெட்டணும், ஆடு அறக்கணும், இது அனைத்தும் நடக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு வளைகாப்பு நடத்தணும். நடக்கணும். அம்மா அதனால தான் இப்பயே ஆர்டர் போட்டேன். அம்மா வாங்க அம்மா அம்மா செய்வர சென்று கண்ணை கேட்ட ஆளுக்கு மாலை சூடுவேன் என்று சொல்லிட்டேன். அம்மா சேவத்துக்கு சென்று உன் கண்ணுக்கு யார் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமன் நான் போட மாட்டேன் தங்கச்சி தான் போடுவானு. அதனால உன் கண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ நீ மாலை போடு. சரி சொல்லுல அது மாமனுக்கு மட்டும் போடு. நீ போட மாட்டேன்னு சொல்லாத போடன்னு சொல்லாத தங்கச்சி போடாலும் பரவாயில்ல நீ மாமனுக்கு போடு. தாய் மாமே உனக்கு என் தம்பிக்கு போடு. சரி போ சரி சரி போ 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 சரிமா சரிமா ஐ ஐ ஐ ஐ ஆபச்சரன் பிடித்தால் அம்பை மாறி இந்த மன்னர் சபைக்குள்ளே தான் வைக்க நீ முன்ன சொன்னதே சொல்லலாம். மட்டும் சொல்லு. ஏ அத்தை விட்டு மாமி, தம்பி மருமகனே, ஏ அத்தை விட்டு மாமி, தம்பி மருமகனே, ஓ பெரிய பொண்ணு எனக்கு மாலை போட்டுருச்சு. உன் அழக பார்த்து இந்த அதே என் அழகை பார்த்து கேவலமா பேசுன இல்ல உங்க அழக பூரா விட்டுருவேன். நான் கேவலம் பேச உங்க அழக பார்த்து அந்தஸ்தை பார்த்து என் பொண்ணு மாலை போட்டுருக்கிறா. அதனால எனக்கு தர வேண்டிய சீர்வரிசையை கொடு. என்ன சீரியஸ் வேணும்? ஒமாவாக்கா வண்டி, வண்டி யமகா வண்டி, அண்டா குண்டா பீரோ கட்டிலு, உன் பெரிய பொண்ணு எந்த சைஸ்ல இருக்காளோ அதுல டபுள் மாடுக்கு பெட்ரூம். பெட்ரூம் பெட்ரூம் ஆமா பெட்ரூம். சபையில மாலை போடுறது அப்புறம் எவனும் பேசக்கூடாது. யமாகா வண்டி காசு அதிகமா இருக்கும். எங்களால காசு விட்டு வாங்க முடியாது. வாங்க முடியாது. பொண்ணுக்கு சுயவரம் உண்டாக்கலாம். வேற வண்டி சொல்லு. ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு, அந்த வண்டி கம்மி ரேட். அதெல்லாம் கூட வேற சொல்லு. அவன் வாங்கி தர மாட்டான். பேசாச்சு பஜாஜ் அது அவங்க ஒரு கூட கூட்டு போற பட்ஜெட் பையன் மண்ணா மாலை பாரு அவன. ஐயா நீ என்ன சீர்வரிசை கேட்டியோ நான் அத்தனை லோடு லோடு ஏத்துறேன் உனக்கு. நீ லோடு ஏத்துறியோ இல்லையோ, நீ லோடு ஏத்துறியோ பொண்ணு மாலை போட்டுச்சு. இன்னும் 3 மாசத்துல உன் பொண்ணு 4 லோடு ஏத்துருவேன்.
ஏய், ஐயா இது எல்லாம் ஒண்ணு குடுக்குறேன் என் பொண்ணு போட்ட மாலையை காட்டுங்க இந்த மாலையா ஆ. அது எப்பேற்பட்ட மாலை எப்பேற்பட்ட மாலை? ஏம்மா திருவண்ணாமலை இருந்து சும்மா எடுக்கும் பெங்களூரு ட்ரெயின் பஸ் ஆ. அங்க இருந்து கொண்டு வந்த சாமந்தி பூ சாமந்தி பூ அப்புறம் ரோசா பூ சம்மந்தி பூ சம்மங்கி சம்மங்கி பூ ஆ. முல்லைப்பூ முல்லைப்பூ அப்படி கலந்த பூ இந்த மாலை மாலை அப்பேற்பட்ட மாலையை நான் காட்டுறோம் காட்டுங்க இதானே ஆ. தேவார் எங்கடா கொடுக்கணும் ஐயோ மாலையை போட்ட உனக்கு உடம்பு கட்ட மாலை போட்டுக்கிற மாலை போட்டான் போட்டாங்க மாலை போட்டு விடுங்க மாலை உடம்பு கட்ட மாலை இது போட்டு ஒண்ணு இல்லையம்மா ராஜசிவத்துக்கு விசிறிமட்டால விசிறிடுறான் மரியாதையா வந்த வழி பார்த்து ஓடி போயிடு இனிமே உனக்கு மரியாதை கிடையாது வந்தாலும் மலையாளம் சூத்தம் பண்ணுவாங்க நீ வாங்க ரெண்டு பக்கப்பட்டுக்கிறானே அவன் போயிடு மலையாளம்டா சூத்த முடியும் ஒரு சுத்தா உட்காந்தா என்ன ஆகும் உனக்கு போடலையா தம்பி நான் உனக்கு மாமனுக்கு தான் போன்னு சொல்லிதானே அமிச்சேன் அவன் உனக்கு போடலடா நான் சொல்றது கேட்டா அவ போனா போறா அவ போனா போறா விடு என் நடுப்பண்ணு இருக்கிறா பாரு என் நடுப்பண்ணு இருக்கிறா பாரு தம்பிக்கு உனக்கு மாலை போடல எனக்கு மாலை போடல அவ போடாம இருந்தா நல்லது ஏன் தெரியுமா அவ கண்ட காலு குண்டு சுத்தி கொண்டாவான கண்ட காலு குண்டு சுத்தி கொண்டாவான அவ கெண்ட காலு குண்டு சூத்தி என்னைக்கு பார்த்தேன்னா அதனால அவளை கட்டிக்கிட்டா கொண்டவனை தூக்கிட்டு போயிடுவா அதனால அப்படியே இருந்தாலும் அவ கூட வாழ முடியாது எனி டைம் நம்மளுக்கு கொட்டினே எடுப்பா ஏன்னா அவன் கேட்டா கொலவி அது கூட பக்கத்துல படுக்க முடியாது பக்கத்துல படுக்க முடியாது அப்படியாப்பட்ட கேஸ் அது எப்படியா அவன் குசுட்டா 10 லோகம் போகணும் அப்புறம் பறவை பறப்போம் ஆனா அவங்க அம்மா வீட்டுல பெட்டுலாம் தேவையில்ல அதெல்லாம் தேவையில்ல ஆனா கல்யாணம் பார்த்தா பெட்டு தேவையில்ல ஆனா ஒண்ணு
நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அப்ப செத்துருமா? அதனால அவன் வேணாம். அவன் அதான் நான் என்ன சொல்றேன், அட பெரிய போனாலும் நடுப்போனு பெரிய போனாலும் சின்ன நடுப்போனு இருக்குது. பெரிய போனாலும் நடுப்போனு பெரிய பொண்ணு போனா போதா, பெரிய பொண்ணு போனா போறா, நடு பொண்ணு இருக்குது. ஆமா, அதுல ஒரு பொண்ணு நமக்கு மாலை போட்டு. அம்பிகை இருக்கா? அம்பிகை அவ கண்டிப்பா எனதான் மாலை போடுவா. ஏன்னா அவளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுக்கிறேன். என்ன உதவி செஞ்சிருக்க? ஏய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நானே எழுதி குத்துக்கிறேன் போடா. தம்பி டேய் இவன் போட போறா, அவளை தூக்கி விட்டுரு. சரி, அவளை விட்டுரு. என் நடுப்பொண்ணு இருக்கிறா அம்பிகை, அழகான பொண்ணு, சைஸான பொண்ணு, உனக்கு ஏத்த பொண்ணு. என் நடுப்பொண்ணு இருக்கிறா, அவ மாலை போடுவா. உட்கார முடி. அம்பா போனா போறா, அம்பாள் போனா போறா. அந்த அம்பிகிட்ட போய் சொல்லு என்னன்னு, உன் தாய் மாமா இருக்கா? தாய் மாமா இருக்கான், அவனுக்கு தான் நீ மாலை போடணும். சரி நான் சொல்லாத பண்ணி இருப்பேன். ஒரு அடையாளம் சொல்லி அனுப்பு. எப்படி உங்க மாமா தாய் மாமா எப்படி இருப்பாங்கன்னா முதுகு கொஞ்சம் நேரா இருக்கும் அப்படின்னு அடையாளம் சொல்லி அனுப்பு. அது என்ன பண்றா? உன் நடுப்பொண்ணு சொல்லுவியா? சொல்றேன்பா, சொல்லணும். சொல்றேன்டா தம்பி. அக்கானா அக்கா, என் தம்பினா தம்பிதான். அக்கானா அக்கா, அக்கா கட்ட போறா, இல்ல அக்கா பொண்ணு கட்ட போறா. என்னடா பஜாலா என்ன உள்ளார சலுக்கு புடுங்க கேக்குற. அம்பிகை அம்மா அக்கா மாலை போட போனா சுயவரத்துக்கு யார் யாருக்கும் மாலை போட மாமனுக்கு போடல. அதனால அவ போயிட்டு போறா, அதை விட்டு. ஆனா நீயாவது மாமன் இருக்கிறான், நாளைக்கு எல்லாமே நமக்கு செய்யறோம். அவன் தான் நாளைக்கு நீ கட்டிட்டு போனா கூட எனக்கும் நல்லது, உனக்கே நல்லது, எல்லாத்தையும் பாத்துக்குவான். அதனால நீ தாய் மாமனுக்கு மாலை போடுவாங்க, மாமனுக்கு போடு. சரிம்மா போறியா? ஆனா உங்க மாமா குடிக்கவே மாட்டான். குடியாரே தம்பி நல்ல உண்டே கந்தல் பையா. வள்ளியாளி எதிர்த்து சோத்துல இருந்து பள்ளியா மாலை 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 நடுப்பொண்ணு. ஐயோ நான் நினைச்ச மாதிரியே மாலை போட்டுருச்சு. என் மருமகனுக்கு வெக்கம் வந்திருக்குது. வெக்கமா போட்டு சம்பா உதவி பண்ணிக்கிறான். ஏய் அது ஏறி மாலை போட்டுச்சு. அது மேல நான் உசுரா இருக்கிறேன். நீ உசுரா இருக்கிற, என் மேல அதுவும் பாசமா இருக்கு. பாசமா இருக்கு. யார் எது சொன்னாலும் என் மேல உசுரா இருக்கிறான். உசுரா இருக்கிறா. அதனாலே நேத்துல போன் பண்ணியே சொல்லிட்டேன். ஓஹோ இச்சாச்சேரு கேள்விப்பட்ட உடனே கைத கொட்டால வந்தே. டேய் கம்னாச்சி மருமவனா கம்னாச்சியா அடி ஒண்ண போட்டு கெட்டிக்கார பூபதி போவா. ஏய் அரசர்னா குதிரை மேல வரணும். ஆமா யானை மேல வரணும். குதிரை மேல வந்தா குதிரை வேகமா ஊதி கீழே ஊதி செத்துருவேன். அது கைது மேல வருவா. கைதுனா பொறுமையா போகும். கைது மேல ராஜா. அதனால அத்தை விட்டு எனக்கு தேவையான சீர்வரிசை கொடு. உன் தேவையான சீர்வரிசை? ஆமா. சரி முதல்ல கிட்ட விட்டுரு. இப்ப புது வண்டி வந்துக்குது. என்ன வண்டி? நீ ஓலாண்டி. நீ ஓலாண்டா என்ன வண்டி? எல்லாம் பைக்கு போகணும், புல்லட்டுக்கா போகணும். நான் வண்டி டிராக்டர் கேட்கறேன். அந்த கம்பெனி பேரு நீ போய் ஓலாண்டி. அது என்ன வண்டி? நீ ஓலண்டன். நீ ஓலண்டனா? அந்த வண்டி கூட நான் இப்ப நம்ம பொண்ணை உட்கார வச்சு ஏறு ஓட்டணும். நீ எதை கேக்குறியோ நீ கேட்கறத விட 2 மடங்கு அதிகமாவே தரேன். அவ போட்ட மாலையை காட்டு. மாலையா? ஆமா. அட 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 எனக்காகவே செஞ்ச மாலை இந்த மாலை. எனக்காகவே செய்த மாலை இந்த மாலை. இது எனக்காகவே செஞ்ச மாலை. செய்த மாலை. ஆனா போன மாசம் வந்துச்சு எனக்கு காமாலை. ஏன் மாலை தானே? ஆமா. இதோ
செருப்பு செருப்பு மாலை போடா உனக்கு செருப்பு மாலை செருப்பு எடுத்து மாலை போடுற உன் ஜென்மத்துல ரத்தம் எடுத்துக்கணும் உன் ஜென்மத்துல ரத்தம் ஓடுனா அப்படியே தூக்கு மாடி தொங்கி போன அப்படியே காமெடி பையா எப்பவுமே ஓனாலும் பரவாயில்ல இந்த தேவட பையன் செருப்பு காத்து ஊத்து வாங்கிட்டா கூட பரவாயில்ல சித்தாத்தூர்ல பாறாங்கல்ல மேல கிடந்துச்சு உனக்கு மாலை போடல செருப்பு எடுத்து போட்டுக்கிறா இது என்ன தெரியுது திரும்பி பார்க்காத ஓடி போகணும் நீ இதோட உட்காரு இது செருப்பால் அடிக்க நீ தம்பி கூட பிறந்த தம்பி என் பொண்ணுக்கு தாய் மாமன் ஆமாண்டா வெறும் அம்மாவும் மாலை போடல போடல நடு பண்ணி இருக்கா பாரு அம்பிகை மாலை போடல என் பொண்ணு போடலையா போடலையா புத்திருக்காங்க டேய் தம்பி மாலை போட சொல்லியா இல்லையா போட சொல்லியா போட சொன்னேன் அவன் போயிட்டு போறா அவன் ரெண்டு பேரும் உன் ஹைட்டுக்கு உன் வெயிட்டுக்கான அவன் பொறுத்து கிடையாது அதனால உனக்கு கணப்பு பொருத்தம் வயிறு பொருத்தம் உனக்கு எல்லாத்தையும் பொருத்தமா இருப்பா என் சின்ன பொண்ணு அழகு நான் அழகு அப்பேற்பட்ட அழகு எப்ப உன் கூட நீ என் கூட சேர்ந்து அப்பவே குடிச்சாரா போயிட்டுடா அந்த ரெண்டு பொண்ணு போனாலும் போனா போறாளுங்க கேட்ட ஓத்தமக்க போனா போறாளா ஆனா ஒண்ணு நடு பொண்ணு போனாலும் சுத்தி போய் நடு பொண்ணு போனாலும் சின்ன பொண்ணு இருக்குது வந்தாளா அட நடு பொண்ணு போனாலும் சின்ன பொண்ணு இருக்குது கொண்டாலமே எங்க போனாலும் கண்டுபிடிச்சு பின்னாடியே வராது வாழ்க்கைன்னு அர்த்தம் முடியல இங்க வந்தாலும் கண்டுபிடிக்கிறாரு என் வாயை வச்சு எல்லாம் சூத்து முடி கப்பி லைட்டா தூது விட்டா பாடி விடுறாங்க அனுபவம் நினைச்சு வந்தேன் மனக்காவலை எனக்கு தேடிட்டேன் நாளைக்கு என்ன எங்கேயுமே விட மாட்டேன் ஆனாலும் ரெண்டு பேரு கால சாண்டுவோம் அப்ப நம்மளும் வீட்டுக்கு போறோம் ஆனா கொந்தாலும் அந்த ரெண்டு தேவையாவும் நம்ம மாலை போடல அதனால இவளுக்கு எப்படி நம்ம மாலை போட வைக்கணும்னா ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தா நமக்கு மாலை அவளை படுக்க வைத்து ரொம்ப ஈஸியா படுக்க வச்சோன்னே நம்ம எதுவுமே படுத்த அவளை காலையில அவளே வாத்தி எடுப்பா நமக்கு வேலையா இல்ல நம்ம பைப் லைன் மட்டும் சொருவிட்டா போதும் தானா வந்து
ஏற்பட்ட சபையில அது 2 தேவடைய மாலை போடல. ஆமா. ஆனா கண்டிப்பா இவ சின்ன பொண்ணு போடுவ நம்பிக்கை இருக்குது. ஆஹா. அதனால நீ ஒரு வருமாறு நான் ஒரு வருமா இருக்கிறேன். கண்டிப்பா உனக்கு மாலை போட்ட உன் லைஃப் வேற, எனக்கு மாலை போட்ட என் லைஃப் வேற. அதனால அமர்கள். ஐய், உனக்கு மாலை போட்டாலும் கவலைப்பட மாட்டேன். நீ எனக்கு நான் எனக்கு மாலை போட்ட நீ கவலைப்படக்கூடாது. ஆனா நம்ம 2 பேரும் நீ கொண்டாலும் நான் யாரு மலையாளம். ஆனா ஒரே நாளைக்கு போய் நாளைக்கு 12 மணிக்கு போறோம். அம்மா மஜாலா சல்லஜா பண்ணலாம். சரி மலையாளம். போடா. வாகர் போடு. யாரி கோரி இந்த மாலை யாரி கோரி இந்த மாலை யாரவட்ட போடுறோம் யாரி கோரி இந்த மாலை யாரவட்ட போடுறோம் யாரி கோரி இந்த மாலை யாரவட்ட போடுறோம். ஏண்டா வேற உதவிட்டு போடுறது என் தம்பி ஏண்டா அடிக்கிற தம்பி? ஏண்டா ஏண்டா நீ கோவப்படாதடா தம்பி. ஐயா ஐயா ஏமா இருங்க ஏமா அவங்க பேசுங்க பாருங்க ஏண்டா தம்பி கூட பிறந்தா உன் கூட தானே பிறந்தேன் தம்பி. என் கூட நீ பிறந்திருந்தால் 3 பொண்ணுல ஒரு பொண்ணுனாச்சும் எனக்கு மாலை போட்டு சொல்லிருப்பேன். 3 பேரும் ஒரு மாலை போட சொன்னா சொன்னா கேள்றா 3 பேரும் போட சொன்னா ஒருத்த கூட எனக்கு மாலை போடவில்லை. தம்பி உனக்கு ஒருத்தே போடலையா? ஒருத்த கூட மாலை போடவில்லை. தம்பி நீ கவலைப்படாத. அவள 3 பேருமே அவள 3 பேரும் தோசை பிடிச்சு விடுவேன். அதனால அவளை விட்டுரு. உனக்கு நல்ல பொண்ணு அதை விட அழகான பொண்ணு நான் கட்டி வைக்கிறா. நீ இல்லாடி எனக்கு பொண்ணு நீ பார்த்து வைக்கிறது. ஒரு நாட்டுக்கு பேரரச மன்னன். எனக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் இருக்கா. ஆனா எப்படி நான் இங்க வந்தேன்? என் அக்கா பொண்ணு இருக்கிறா. எங்க அக்கா சொல்லி இருப்பாங்க 3 பொண்ணுல ஏதோ ஒரு பொண்ணு தாய் மாமனுக்கு போறி அப்படி எங்க அக்கா சொல்லுவாங்க. நம்ம போய் ஸ்ரீவரத்துல அமரலாம் அப்படி நம்பிக்கையோடு வந்தேன். இது பார்த்தா அப்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனா ஒருத்த கூட எனக்கு மாலை போடவில்லை. அதனால நீமே நான் சத்தா நீ வரக்கூடாது. நீ சத்தா நான் வர மாட்டேன். தம்பி மூணு நம்பி நான் 300 கிலோமீட்டர் வந்துட்டேன். நீ 3 பொண்ணு நம்பி கோட்டை விட்டு கோட்டை வந்துக்கிற. ஆமா அதனால கொதாடா மலையாள 3 பொண்ணு போனாலும் அக்கா காரி இருக்கிறா. சபையில்லாம வாயில விட்டு ஆட்டாடுடா. அந்த 3 பொண்ணு போனா போறாளுங்க. அக்கா வாச்சு ஒரு ராத்திரி வர சொல்றா. ஏன்டா நான் அம்மா சம்பாரிச்சு வச்சிருந்த காசு எல்லாம் செலவு பண்ணிட்டு கைது மேலே ஏறி வரு. கைதுக்கு பில்லு புடுங்கி நான் போய் செய்தி நட வச்சுட்டு வந்தாலும் அந்த 3 பேருக்கு மாலை போட்டா பாரு. ஆமா அந்த பையன் அவன் எங்க இருக்கான் பாரு. அவனை விடுவே கூடாது. நான் பையன் பேஸ்ட் போட்டு விளக்க தெரியாத பேஸ்ட் பையன். அவன் ஒரு வேஸ்ட் பையன். அவனுக்கு போய் மாலை போட்ட 3 தேவடி இன்னைக்கு வேற அவனுக்கு பிறந்த நாள். அப்பதான் கேக்கு வெட்ட நீங்க. அதனால அவன் அடிச்சு அடிச்சு 3 பண்ண நம்ம தூக்க வேண்டாம். இருக்கிறான்
சேரே இல்லங்க. அப்படியே போய் தண்ணி தோணு. பின்னால போய் வந்து பின்னால சும்மா வரணும் அவன் சும்மா உட்காந்துக்கிறா. ஆமா சேரு சேரு அப்படி சேர் ஐயா நான் ஆசை பார்க்க வந்த மலையாள ஏன்னா சட்டம் 3 பெண்களும் எனக்கு மாலை போட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் போடணும்னு சொல்லி என்ன அடிக்க வரானுங்க. தம்பி இந்த இச்சா சுயவரத்து ஆமா 3 பெண்களும் எனக்கு மாலை போட்டாங்க. அதனால் அவனுங்க என்ன போதா புடிச்சு என்ன அடிக்க வராங்க. அது யாய் அம்மாவும் பார்த்து வைங்க. அடிக்க வராங்க. இருங்க இருங்க சரி பா அங்க எடுத்து சொன்னாங்களே எப்போ அவங்க பேசும்போது சரி பேசும்போது ஐயா இவர் யாரு உங்களுக்கு? எங்க அண்ணன் ஓ இவர் தான் பீஷ்மாச்சாரியா? வீட்டுவாச்சாரி. ஐயா வணக்கம் மாமா. நல்லா என்ன நீங்க அவருக்கு மூத்தவர்னா எங்க மாமா வேண்டாமா? வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. நல்லா சரி ஐயா நாங்க 3 பெண்களும் உங்களுடைய தம்பிக்கு மாலை இட்டு விட்டோம். சரி அதனால் என்னை பெற்ற என் தாய் தந்தை இடத்தில் நாங்க ஓடி வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறோம். சரி போய் வா. சரி போங்க அம்மா 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 அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரும்படியான வீட்மாச்சாரியுடைய தம்பி தம்பி விசித்திர வீரனுக்கு நாங்கள் 3 பேரும் மாலையிட்டு விட்டோம். மாறிட்டீங்க அதனால் நாங்கள் மூவர்களும் மாலையிட்ட மன்னனோடு போவதுதான் கடமை. ஆமாம்மா அதனால அம்மா நாங்கள் சென்று வருகிறோம். அப்படியே ஆகட்டேமா? ஏன் ஒரு காரணம் நம்ம சீர்வரிசெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்முடைய நாட்டை விட அது தலைநகரம். ஆமா நாடு. அதனால அவங்க நாட்டில் இல்லாத பொருள் நம்ம நாட்டில் எதுவும் கிடையாது. இல்ல நம்மளுடைய அப்பா காசி மன்னன் அவங்களுக்கு கப்ப பணம் கட்டக்கூடியவர். அதனால் அந்த நாட்டில் எல்லா சௌகரியமும் இருக்கு. அங்க போய் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். சரி அப்படியே சென்று 3 பேர் சுகமாக வாழ்ந்திருப்பீங்க. போயிட்டு வாங்கம்மா. சரியம்மா போயிட்டு தம்பி அண்ணா கதைக்காம விட்டாயா? ஆயிட்டோம். கொண்டாலோ அந்த 3 மணி இத்திரமலாம 2 பேர் அவன் இந்த காற்று வழியாதான் வரும். ஒத்தி 3 பேர் அப்படிதான் பேசணும். ஒருத்தி மலையாளம் 3 பேர் ஒருத்தருக்கு 3 பேச்ச திருமணம் செய்துகிறான். ஆமா அவன் இந்த வழியால வர ரதத்துல ஏறி அதோ வராமல் கேக்குதே, குதிரை சத்தம் கேக்குதா இல்லையா? சத்தம் கேக்குது. அதனால அவனாதான் இருப்பான் கண்டிப்பா. அதனால இப்பயே முடிவு பண்ணுக்கோ. என்ன எவன் போய் அடிச்சு ஜெயிக்கிறானோ அவனுக்கு 2 தோக்கறனுக்கு 1. நீ எந்த மலையாளம் சொந்த அம்மா நானு, எங்க தாய் மாமா நானு, எனக்கு சொந்த அக்கா விட்டு பொண்ணு. ஆனா யாரு ஜெயிச்சாலும் சரி எனக்கு 2 உனக்கு 1. அக்கா போனதோட மூஞ்சி வச்சு தேய்ச்சல உனக்கு. அக்கா போன மலையாளம் எவன் ஒரு வெற்றி பெறுகிறானோ அவனுக்கே 2, எவன் தோக்குறானோ அவனுக்கே 1. இதுக்கு சம்மதமான என்கிட்ட வா. இதே மலையாள தேசம் நான் கிளம்புறேன். எனக்கு என் மலையாள தேசத்தில் ஊறப்பட்டு கேள்வி இருக்குது. அதை நான் திருமணம் செய்துக்கிறேன். சரி என் அழக பார்த்து இந்த மலையாள தேசத்துல ஒரு மாபெரு அழகா இருக்கிறானே அப்படி சொல்லி எதனா ஒரு பொண்ணு மாலை போடாத இந்த தேசத்துக்கு வந்தேன். இப்பேற்பட்ட சபையில 3 பொண்ணு மாலை போடல. ஆனா இப்ப சரியான வழியா தான் இருக்குது. நீ இதுக்கு சம்மந்தப்பட்டால் நான் இப்ப அடிச்சு ஜெயிச்சு வருவேன். அப்படின்னா நான் என் தேசத்தையே போய் நான் கேள்வி சரி ஒண்ணுமே உன் கூட சம்மதப்படுறேன். நீ போய் ஜெயிச்சுடா உனக்கு 2 எனக்கு 1. ரைட். முன்ன யாரு போறது? நீதான் போணும். ஆண்ட வைப்பானே யாரு போய் அங்க இப்ப மோத சொல்றேன்? மலையாளம் நான் ஜெயிச்சு வருவேன். நீ 1 போறது மலையாளம் நீதான் நல்லா வீர
உடனே நீ எப்படி ஜெயிச்சு எனக்கு நம்பிக்கை வருது. அதனால நீ தான் முன்ன சண்டைக்கு போகணும். அப்படியா? ஆமா. முதல்ல சண்டைக்கு போனா என்னுடைய கராத்தால நான் காமிச்சிட்டு போவேன். எப்படி 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 ஆயுதம். ஏய், ஓ. யா. ஏய், இதுதான் புஸ்காரம். புஸ்காரம். ஓ. புஸ்காரம் புரியலையோ? வாடா. எடுத்துக்குடா. ஏய் கம்பேட்டியா. நீ அடிச்சு கம்பேட்டியா. இதுதான் அந்திவாரம். அந்திவாரம் பேரு அந்திவாரம். இவரே குண்டாரம். நீ பண்ணிட்ட. குண்டாரம் குண்டாரம். குடு. அம்மாளே. மேல ஜானிக்குதான். ஏய் நான் சொல்லும்போது அந்த தடி அந்த தண்டால எடுத்து. ஓகே ஓகே பிடி போ. என்னடா இந்த மாதிரி செஞ்சுட்டு போனதான் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். நான் சொல்லும்போது தான் விடணும். ஓகே ஓகே. நான் ஜெயிச்சா 2 எனக்கு 1 எனக்கு. அதே நான் போயிட்டு வரேன். போய்டு வா. வந்தாலும் மலையாள எனக்கு பாத்ரூம் வந்துடா போயிட்டு வந்துடுறேன். டேய் அவன் போய்லையா? அதுக்கு அவன் பொண்ணு அவன் நாட்டுக்கு கிட்ட போயிடுவான். ஐயா ஆமா அதுக்குள்ளேவா? அதுக்குள்ள போயிடுவான். ஏடே மத்தலகாரரே நான் சண்டையே அடிக்க மாட்டேன். நான் 3 நாளைக்கு பேலம் வந்தா விட்ட குசுல அவனை விட்டு போயிடுவேன். டேய் மலையாள இப்ப நான் ஜெயிச்சு வரேன். 2 எனக்கு 1 எனக்கு. 1 உனக்கு. என்ன 1? டேய் பொண்ணுடா. மலையாள பைசா எடுத்து சாப்பிட்டு போயிட்டு வரேன்டா. மலையாள நீ சாப்பிட்டு வர காட்டியோ அவன் பொண்ணு எடுத்துட்டு போயிடுவான். அப்படியா? ஆமா எனக்கு பசியோட அந்த அந்த ருசி தான் எனக்கு முக்கியம். ஆமா அதை நான் போயிட்டு வரேன். போயிடு வா. டேய் வாயா வந்தாவா. மலையாள எனக்கு உன்னமா எனக்கு ஒண்ணு ஒரு விதமா இருக்குது. என்ன? ஒரு கட்டிங் கூட மலையாள எவ்வளவு புடி தண்ணி போவனா? குடிச்சு போனதான் அடி வாங்குறது தெரியாது. என்ன வந்தாலும் மலையாள எனக்கு மனசு ஒரு இருபுறமா இருக்குது. என்ன? நீ போ. அதை மனசு என்ன சொல்லுது? வந்தால போனா சரியா இருக்கும் அப்படி சொல்லுது. நானா மலையாள ஓ என் மனசு என்ன சொல்லுது கேட்டா மலையாளம் மின்ன போனாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுது என் மனசு. அப்படியா? ஆமா. இப்ப என் மனசு 2 பக்கம் என்ன சொல்லுமா? உன் நாட்டுக்கா போடாம. டேய் சண்டைக்கு போயிட்டு வா. அதானே ஏய் கொண்டால ஏன் மலையாளம் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. அதனால வரத்தை தடுக்க முடியாது. இரு குசு விட்டுக்கிறேன். அதுக்குள்ள போயிடுவா மலையாளம். அதுக்குள்ள நான் போயிட்டு நாடுக்குது. போ போ போ. அடக்க முடியுமா? போயிட்டு வரலாம். அப்போ அடி தாங்க முடியாமல் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அப்படியா? நீ போய் அவன் மயக்க தெளிவுக்குள்ள அந்த 3 புணு ஓட்டியா? அப்படியா? அத அடிச்சியா? மாய் சொல்றா. அண்ட நீ அண்ட. அதேல அவன் அந்த ரதம் ஒட்டு மரபு அவன் பூத்தை கீச்சி போத்த தேவந்தரியா அனுப்பிட்டா. நேரா போய் அந்த 3 புணு தீர போ. அதேடா நான் போய் ஐயோ மலையாளம் என்னடா போன வாங்கிட்டு வந்து மலையாளம் நான் போற பாரு அவன் மாப்பிள்ளை அவன் அடிச்சு அவன் அடிச்சா மடிச்சு 3 மணி கல்யாணம் ஆகுது. நீ வந்து போய் கை பிடிச்சிருக்கான். அவன் 2 பேர்த்தையும் போட்டு தள்ளியாச்சு. மயிறு கொடுத்த போடுடி. கேமராமேனா இப்ப இருட்டாச்சு. 3
கிஸ் அடிக்கலாம் பார்த்தா கொசு கடி முதலாம் மலையாளம் முன்னாடி கேமராமேன் ஒருத்தர் இருக்கிறான் எதுக்கு நம்ம ஒரு விளையாட்டா தடவி பார்க்கும் ஆடி இப்பயாச்சும் நான் கத்துக்கிட்டு வாடி எதுக்கான சைக்கிள் ஓட்டுறோம்ல நம்மள அடிக்கிறோம் நம்ம எப்பேற்பட்ட ஒரு டாடாசி ஓட்டுறோம் ட்ரெயின் ஓட்டுறோம் ஏரோப்ளேனை கையால சுத்துறோம் சைக்கிள் ஓட்ட தெரியாத கரும்பு காலைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் ஒத்தவலாம் வந்து அடிக்கிறாங்க அங்க கத்த முடியாது சொல்லிட்டு இங்க வர அதரா ரேப்போ பண்டுடி பசல பலபாயத்துக்கு 3 நம்ம 2 கொட்டு வச்சுக்கிறோம் நம்ம கொட்டு வாங்கடா ஆரா ஆராவா வாங்கடா வாங்கடா என்னடா வாங்கடா என்னடா நீதானா நானா கம்பெனி ஓனர் என்ன கம்பெனி ஓ சரிங்க என்ன கம்பெனி சேவிங் கம்பெனி திரி அருமையா தெரியுது நேரி சூப்பரா தெரியுது ஏய் நீ யாரு வாதா என்னமா ஏய் நாங்க யாரா அட கூர்கட குக்கரே வாதன் எது கூட்டாதன்னு சொல்லு வாதரா அது நச்சி வந்து குக்கர கம்மியா தின்னு வா வா அது சீன் லேட்டா சீன் விட்டா தான தெரியும் வான்னு சொல்லு வாதரா வாதரா என்னடா யார புண்டா போகுதே லைனு ஐயா நீங்க ஏறுங்க நல்லா தெரியுது சூப்பரா தெரியுது தெரியுது அந்த லைட்னால கிடையாது இது பியூரிட்டி அந்த மாதிரி அதனால லைட்டாக கரிச்சு வேறு போச்சா இது கேமரா நல்ல கேமரா இது நல்லா தெரியுது என்ன பண்ண போறோம் நம்ம அதான் ஒண்ணுக்கு லாகில அப்படியேடா 3 பொண்ணு அப்படியே இருக்கு 3 பொண்ணு எங்க அப்பா ஒருத்தர் இருக்காங்க அவர் வயசான காலத்துல எங்க முடியலன்னு சொல்லிட்டார் எங்க அம்மா வேற வச்சு எங்க அப்பா சொல்லி எங்க அம்மா போய் 3 வயசு ஆகுது அவரு எத்தனை நாளைக்கு தெரியவே பண்ணி அப்பப்ப எங்க அப்பா என்ன கூப்பிட்டு நான் என்ன பண்ணு அதனால தான் நம்ம பள்ளிப்பட்டு பள்ளி அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பா சத்தியமா அந்த மாதிரி குடும்பத்தை கைவிரைக்கு நல்ல குடும்பம் கேண்டி வரவாளுங்க இனிமேந்து உசுறு வச்சு நான் இல்ல நீ போ புளியா மத்துல தொங்க நான் போற நாய் கட்ட தொங்க ஆமா ஆமா ஓடியா
நீ வர்றா. அது சண்டை போட்டு புறம்பு கொடுத்து ஓடணும். சண்டை போட்டு ஓடணும். ஏய் போடா ஏல வா டேய் 3 பொண்ணுல சரி ஆளுக்கு ஒண்ணு கட்டிக்கோ இன்னொன்னு இருக்குது என்னடா பேச்சு பேசாத ஏன் அடிக்குற இப்ப நம்ம பல்லு ஊத்துற மாதிரி என்ன போடா போறானு போடா மலையாளம் பல்லு ஊத்தி போடு உனக்கு போடா ஹேய் என்ன அதேதானே பல்லு ஊத்தி போடு அதான் சொல்றாரே பல்லு ஊத்தி போடு போடா தானே ஹேய் சண்டை போட்டு ஓடு புறம்பு கொடுத்து விடு. ஹேய் இப்ப பீடம் கேடப்பா. காத்து ஓட்டுங்க. ஏய் அங்க அந்த அம்மாவை பார்க்க உட்கார வேண்டிய. காத்து ஓட்டுறா.